ரைட். வணக்கம்டாப்பா. தொடர்ந்து இப்போ அடுத்த வீடியோ 2025-26 ஆண்டு அதுக்கு அடுத்து வரப்போகிற எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளைகளுக்கு பெருமளவு உதவக்கூடிய மாதிரி இப்போ கருவிகள் சம்மந்தமான களி சேர்ந்து விடுறோம். ரைட். முதலாக களியை பார். இப்போ 16வது களி 15 வரைக்கும் பார்த்துட்டோம். ரைட். 16வது களியை பாருங்க. பின்வரும் அளவுகளை கருதுக. ஒரு உண்மானி திரை கணிச்சியை கொண்டு 1 மில்லிமீட்டர் தடிப்புள்ள ஒரு உலோக தகடின் தடிப்பை அளத்தல். என்ன? ஒரு நுண்மானி திரை கணிச்சியை கொண்டு 1 மில்லிமீட்டர் தடிப்புள்ள ஒரு உலோகத்தகடின் தடிப்பை அளத்தல். ரைட். அதுக்கு ஒரு அளவோடு என்ன விளக்கம் இருக்கு. நுண்மானி திரை கணிச்சேண்டா 0.01 மில்லிமீட்டர் எளிவண்ணிக்கே என்ன மீட்டர் கோலை கொண்டு 90 சென்டிமீட்டர் நிலத்தை அளத்தல். ரைட். இந்த கோலமானியை கொண்டு ஒரு உலோக கோலின் 0.5 மில்லிமீட்டர் விரிவை அளத்தல். முன்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா? அந்த மில்லிமீட்டர் அளவிலான நீட்சியை அளக்கிறதுக்கு கோலமானி பயன்படுத்தப்படுறாண்டு. என்ன 50 சென்டிமீட்டர் நீளமான கோலில் ஏற்படக்கூடிய மில்லிமீட்டர் அளவிலான நீட்சி அளக்கிறதுக்கு கோலமானி பயன்படுத்துகிற சம்மந்தமாக இருக்குது. முன்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா? அந்த கூட்டு தான் இந்த கூட்டு வரிசை கூட்டு. ரைட். பின்னாடி எது ஏறு வரிசையில் ஒவ்வொரு அளவீட்டிலும் தொடர்பட்ட பின்ன வழுக்களை வாய்க்குறிகிறது. அந்த ஏறு வரிசையில் பின்ன வழுக்களை வாய்க்குறிகிறது. ரைட். போடுவாப்பம். பின்ன வலுவன்னு சொன்னால் உனக்கு தெரியும் என்னது? வாசிப்பின் மேல் வலு, அதாவது இழிவண்ணிக்கை. என்ன? வாசிப்பின் மேல் வெளிவண்ணிக்கை. சரியானே? அப்போ வாசிப்பு வெளிவண்ணிக்கைன்னா முதலாவது கூட்ட பேர் என்னது? நுண்மாடி திரை கணிச்சியை கொண்டு 1 மில்லிமீட்டர் அளக்கப்படும். நுண்மாடி திரை கணிச்சியை கொண்டு 1 மில்லிமீட்டர் அளக்கப்படும். அப்படி வரப்போகுது நுண்மாடி திரை கணிச்சி வெளிவண்ணிக்கை 0.01 மில்லிமீட்டர் கீழ் 1 மில்லிமீட்டர். அப்போ எவ்வளோ வரப்போகுது? இது சமன் 1/100. சரியா? அடுத்தது நடந்து மீட்டர் கோலை பயன்படுத்தி 90 சென்டிமீட்டர். என்ன? அதில் ரெண்டாவது மீட்டர் கோலை பயன்படுத்தி 90 சென்டிமீட்டர். அது எப்படி வரப்போகுது? மீட்டர் கோலை வெளிவண்ணிக்கை 1 மில்லிமீட்டர் கீழ் 90 சென்டிமீட்டர். அதாவது எப்படி வரப்போகுது? 1 மில்லிமீட்டர் காணும் 0.1. அப்போ 1/900 வரப்போகுது. என்ன? அழகு மாற்றம். ஆமாம். ரைட். ஓகே. அடுத்தது பாருங்க. என்னது? கோலமானியை கொண்டு ஓர் உலோக கோலில் 0.5 மில்லிமீட்டர் விரிவு. அப்போ இப்படி இழக்க போகிறோம் 0.01 மில்லிமீட்டரின் கீழ் 0.5 மில்லிமீட்டர். அப்போ எப்படி வரப்போகுது? இங்கே 1/50. ரைட். பிரைன் ஏது வருஷப்படுத்தி விடு. சரிதானே? ரைட். வேறு வருஷப்படுத்தி விடு. சரி கடந்தேன். ரைட். ஓகே தானே? முடிஞ்சு. ரைட். ரைட். இதை பாருங்க. சரியாக தேர்ந்தெடுத்த அளவீட்டு உபகரணங்களை பயன்படுத்தி ஏபிசி எனும் அளவீடுகள் எடுக்கப்படுகின்றன. ரைட். இதுக்கு எந்த உபகரணம் பயன்படுத்தப்பட்டதான்? முதலாவது பேர் 3.1 சென்டிமீட்டர், அதாவது 0.1 சென்டிமீட்டர் வெளிவண்ணிக்கை இருக்குன்னு அதுக்கு. அப்படின்னா வேறு கதையில் என்னது? மீட்டர் கோல் மட்டும். மீட்டர் கோல் தான் 1 மில்லிமீட்டர் வெளிவண்ணிக்கை இருக்குது. 0.1 சென்டிமீட்டர். ரைட். அப்போது முதலாவது பிள்ளை, 5வது பிள்ளை. ரைட். அடுத்தது பேர் 0.4 4.23 0.01 போயிருக்கு சென்டிமீட்டர். சென்டிமீட்டரில் 0.01 0.1 மில்லிமீட்டர். யார்? ஒரே முடிவு வேணி நடுக்கமானி போடுதட்டு 4ஆம் படையை பொறுத்து. பாரு கடைசிக்கு ஆப்ஷன் கொடுக்கல. என் கடைசிக்கு எல்லாம் வரும். இல்லை நுண்மானி திரை கணிச்சி வரும், கோலமானி வரும், நகர்முனுக்கு காட்டி வரும். ஆமா இல்லையா? ரைட். ஆக்கிட்ட மாதிரி நுண்மானி திரை கணிச்சியை அதுக்குரிய ஆன்சராக கொடுத்துக்கிறான். சரிதானே? செக் பண்ணி கொள்ளுங்க. பிரச்சனை என்ன பார்த்துக்கணும். ரைட். இதை பார் 18வது. ஒரு குறித்த அளவீட்டின் சதவீத வலுவை 1 வீதத்துக்கு கீழே பேட வேண்டி உள்ளது. அளவீட்டு உபகரணம் காரணமாக உள்ள வலு 1 மில்லிமீட்டர் அளக்கும் நீளம் எழுவும். அளவீட்டு உபகரணம் காரணமாக உள்ள வலு 1 மில்லிமீட்டர் அளக்கும் நீளம் எவ்வளோ என்ன செய்ய போற போடு. அதே மாதிரி என்னது? சதவீதம். அது சதவீத வலு சமன் என்னடா? வாசிப்பின் மேல் வலுதர 100. ஆமல்லே? வாசிப்பு மேல் வலுதர 100. அதாவது உண்மையிலே பின்ன வலுதர 100. என்ன பின்ன வலு வேண்டா? ரைட். எவ்வளோ வரப்போகுது? அளவீடு காரணமாக உள்ள வலு சதவீத வலு 1 வீதத்துக்கு கொண்டு வரணுமாம். அளவீடு எவ்வளோ தெரியாது, வாசிப்பு தெரியாது. என்ன? வாசிப்பு தெரியாது. வெளிவண்ணிக்கு எவ்வளோ? 1 மில்லிமீட்டர். இப்போ போடு மேலே 1 மில்லிமீட்டர் தர 100. என்ன செய்ய போகிற? அவரை குறுக்கு கொண்டு போய் கொண்டு வந்து ஏண்டா வாசிப்பு சமன் 100 மில்லிமீட்டர், அதாவது 10 சென்டிமீட்டர். விடையா பார். 1 மில்லிமீட்டரை விட 1 சதவீதத்தை விட கீழே இல்லை பண்ண வேண்டியிருக்கான். 1% கீழே போன வேண்டி இருக்குண்டா வாசிப்பு 10 சென்டிமீட்டரை விட கூட எடுக்கணும். என்ன? ரைட். ஓகே. அடுத்த பாருங்க. கதிர்கோளுக்கும் பட்டடையும் ஒன்று தொடும் போது நுண்மானி திரைக்கணிச்சியின்
அளவுடை என்ன உரையில் காட்டப்பட்டுள்ளது. கதிர்கோளும் பட்டடை முண்டையோட தொட்டுள்ள போகுது. வேறா செக் பண்ணி வேறா என்ன வேற போகுது. இது நேர்பூச்சொலு என்ன வழியா செக் பண்ணி நேர்பூச்சொலு ஏற்றுக்கொள்றியா? ஏன் பூச்சியா குறி வந்து சொன்ன அனுப்பிடைக்கு என்ன போன வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். வலஞ்சுலியா சுழட்டேக்கு இல்லை, வலஞ்சுலியா சுழட்டி தான் பூட்டுறது. வலஞ்சுலியா சுழட்டி பூட்டுறது. பூட்டேக்கில் இந்த வேணியற்ற பூச்சியம் அந்த கிடைக்கோடு பிரதான பூச்சியத்தோட நேராக வரணும். ஆமாம் இந்த கிடைக்கோடு வந்து இவரோட நேராக அந்த பூச்சியம் வரணும். ஆனால் இன்னும் வர காணாது என்ன. போன வீடியோவில் மேலே போயிருந்தது மறைப்பூச்சியோட கொடுத்து நான் இது வர காணாது. கருவி இப்பயே ஏற்கனவே வாசிப்பாக காட்டிக்கொண்டு நினைக்குது. கருவியின் கதிர்கோள் பட்டடைகள் துருப்பிடிக்கிறதால இந்த பிரச்சனை வருமே. ரைட். அப்போ நடக்க போது ஏற்கனவே வாசிப்பை காட்டி கொண்டிருக்கிறபடியே என்ன பூச்சியவள் நேர்பூச்சியவள். அப்போ இந்த வாசிப்பை கண்டுட்டு கழிக்க போனோம் உண்மை வாசிப்பை காண்றதுக்கு. ரைட். என்னென்ன இந்த வாசிப்பு எடுக்கிறது வளமையாக கருவியில் வாசிப்பு எடுக்கிற மாதிரி அப்படியே எடுக்க சொன்னான். வேணியர் கடந்த பிரதான பிரிப்பின் நீளம் இந்த நிலைக்குத்து கோடு எவ்வளவு பிரதான பிரிப்பை கடந்து நிற்குது, பூச்சியை குறிய கடந்து நிற்குது. ரைட். அப்போ பூச்சியம் சக பொருந்தும் வேணியர் எவ்வளவு 1 2 3 பிரிப்பு பொருந்தது. அப்போ 3 தர நோட் பாயிண்ட் நோட் பண். சரிதானே? நோட் பாயிண்ட் நோட் பண்ண தானே எளிவண்டிக்கு ஏன்னா 50 வட்டலோடை 0.5 பிரதானோடை. அப்போ அவ்வளோ வர போகுது 0.03 மில்லிமீட்டர் என்ன. ரைட். இங்கே வாசிப்பை பேர் இங்கே வாசிப்பு எவ்வளவு வாசிப்பு வந்து 2.5 என்ன 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் கீழே 0.5 அப்போ 3.5 என்ன. ரைட். ஓகே. இந்த கோடை பார்க்கணும். 3.5 சாக பொருந்துற வேணியர் 31 என்ன பொருந்துற வேணியர் 31 தர நோட் பாயிண்ட் நோட் பண். இந்த வாசிப்பை கண்டெடுத்து இதை கழிச்சு விடு. செக் பண்ணி பாருங்க விடைகளை பிரச்சனைடா கேளுங்க. ரைட். ரைட். கடைசியாக பாருங்க 20வது 2021ஆம் ஆண்டு கேள்வி என்ன. வேணியர் இடுக்கி 19 தலைமையாளுடைய பிரிப்புகளை கொண்ட ஓர் நீளம் 20 மில்லிமீட்டர் 20 வேணிய பிரிப்புகளாக சமமாக பிரிக்கப்பட்டுள்ளது. எளிவெண்ணிக்கை நோட் பாயிண்ட் நோட் 25 மில்லிமீட்டராக இருப்பதற்கு ஒரு தலைமையுடைய பிரிப்பின் நீளம் யாது. பழமையாடா தலைமையுடைய பிரிப்பின் நீளம் தந்து போட்டு இழிவெண்ணிக்கை கேட்கிறவன் இங்கே இருக்கிறான். இழிவெண்ணிக்கை தந்து போட்டு தலைமையுடைய பிரிப்பை பற்றி கேட்கிறான். அதே மாதிரி தான் போடு. என்ன விளக்கம்? லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 மெயின் ஸ்கேலின் கீழ் நம்பர் ஆஃப் வேர்னியர் ஸ்கேல்ஸ். ரைட். இங்கே எவ்வளோ மெயின் ஸ்கேல் வந்து தெரியாதான் காண போகிறோம். லீஸ்ட் கவுண்ட் வந்து நோட் பாயிண்ட் நோட் 25 அப்போடு நோட் பாயிண்ட் நோட் 25 7 மில்லிமீட்டர் என்ன நோட் பாயிண்ட் நோட் 25 மில்லிமீட்டர் இல்லை. ரைட். ஓகே. மேல் இழிவண்ணிக்கு எவ்வளவு ஒரு மெயின் ஸ்கேல் எவ்வளவு தெரியாது. நம்பர் ஆஃப் வேர்னியர் ஸ்கேல்ஸ் எவ்வளவு 20. ரைட். குறுக்க பெருக்கியோடு சொல்லி முடிஞ்சு அவ்வளோதான் விஷயம். சரிதானே? ரைட். கருவிகள் நிறைவு பெற்றது என்ன. ரைட். அப்போ வெற்றிகரமாக நாங்கள் எம்சிக்கு செய்யக்குள்ள கருவிகள் வரைக்கும் கொண்டு வந்து க்ளீனாக முடிச்சுக்கிறோம். ரைட். அப்போ நல்ல விஷயம். ஆரம்பம் வந்து ஒரு 20 கேள்வி நீட்டாக முடிஞ்சிருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டிவ் அதில் வச்சு கொண்டு தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு நாங்கள் மூவ் பண்ணலாம். சரிதானே? ரைட். தொடர்ந்து நாங்கள் அடுத்த சாப்டரோட சந்திப்போம்.